வணக்கம் கண்ணே, இது பொள்ளாச்சி மண்ணு. என்னுடைய வீடியோ கேட்குறக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்ணே, இன்னைக்கு புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கண்ணே. கண்ணே, புடலங்காய் இப்படி கண்ணே சீவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கண்ணே. கண்ணே, பெரிய வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு கண்ணு வடைச்சட்டி வச்சாச்சு கண்ணே. வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கண்ணே, தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டுக்கன்னு நல்லா பொன்னரமாக வறுத்துட்டுக்கன்னு வெங்காயத்தை போட்டாச்சுக்கன்னு. வெங்காயத்தையும் நல்லா வணக்கி வணக்கன்னு தக்காளியும் 2 போட்டு நல்லா வணக்கி எடுக்கிறேங்கண்ணே. கருவேப்பிலும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிறோம். பொன்னரமாக நல்லா வணக்கிறோங்கண்ணே. கண்ணு புடலங்காய் போட்டுட்டுங்கண்ணே. புடலங்காய் போட்டு நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்றேங்கண்ணே. நல்லா வணக்கி திருப்பி நல்லா வணக்கி விட்றோம். அப்புறம் கண்ணு மிளகு பொடியும் உப்பும் போட்டுக்கன்னு மறுக்க நல்லா வணக்கி எடுக்கிறோங்கண்ணு. கொஞ்சம் தண்ணி தொளிக்கிறோம். தண்ணி தொளித்து வேகணும் மனுஷமே. வேகிறதுக்குன்னு நல்லா வணக்கி விட்டு அது நல்லா பொன்னேரமாக நல்லா வெந்துட்டு வருது கண்ணு. வந்ததையும் கண்ணு 2 தேங்காய் பூ போடுறோம் கண்ணு. தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கி விட்டதையும் வெந்து போச்சான்னு பார்த்தங்கண்ணு. வெந்து போச்சு. வணக்கி விட்டதையும் இறக்கி மூடி வச்சுட்டுங்கண்ணே. அவ்வளோதான் கண்ணு, பொரியல் ரெடி கண்ணே. கண்ணே, சூப்பராக இருந்துச்சு கண்ணே. அதில் ஒரு தக்காளி போட்டோமா, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு கண்ணே. கண்ணே, தக்காளி போடாமல் வேணாலும் செய்யலாம் கண்ணு. இப்படி செஞ்சிட்ருக்கீல கண்ணே, ஜன்னலை பார்த்தனா கண்ணே, பக்கத்தில் தோட்டத்தில் சூப்பராக ஒரு மயில் கண்ணு தோகை விரிச்சிட்டு அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்துச்சு கண்ணே. கண்ணே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் புடலங்காய் பொரியல் கண்ணே, முட்டை சப்பாத்தி, அப்புறம் சுண்டக்காய் குழம்பு கண்ணே, பாசிப்பருப்பு முளைக்கட்டுன்னு பாசிப்பருப்பு கண்ணே, தயிர் கண்ணே. முட்டை சப்பாத்தியும் சுண்டக்காய் குழம்பையுமே எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் கண்ணே.